அனைவருக்கும் வணக்கம். பிளம்பிங் வர்த்தகத்தில் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் ஹோல் ஊங் வாட்டர் க்ளோசஸ்ட் EWC மற்றும் சிறுநீர் கழிப்பிடத்தை நிறுவ உள்ளோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய முடியும். சுவரில் தொங்கிய நீர் கழிப்பறையை நிறுவவும், சிறுநீர் கழிப்பிடத்தை நிறுவவும், சிறுநீர் கழிப்பறைகளில் உள்ள பொறிகளை புரிந்து கொள்ளுங்கள். இதை செய்வதற்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள், இயந்திரங்களை சேகரிப்போம். பால்பின் ஹேமர், ட்ரில்லிங் மெஷின் 1, சீசல் 1, பைப்ரிஞ்ச் 1, சகிரேவ் டிரைவர் 1, டபுள் எண்ட் ஸ்பேனர் 1, ஹேமர் 1, ஆக்ஸா 1, ரூவல் சா, டோயில் 1, போக்கர் 1, ஸ்பிரிட் லெவல் 1, வாட்டர் டெப்த் லெவல் 1, மெஷரிங் டேப் 1, பிளம் பாப் 1, வாட்டர் பம்ப் இடுக்கி 1, ஸ்பேர் 1, ஸ்டெராய்ட் எட்ஜ் 1, சிலிகான் சீலண்ட் தேவைக்கேற்ப, மோட்டார் பேன் 1, பைப் வைஸ் 1, கீ பைப்பை மற்றும் பிட்டிங் தேவைக்கேற்ப, தரெட் சீல் மெட்டீரியல்ஸ் தேவைக்கேற்ப, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தேவைக்கேற்ப, ஒயிட் சிமெண்ட் தேவைக்கேற்ப, சால்வெண்ட் சிமெண்ட் தேவைக்கேற்ப, ஆங்கிள் காக் தேவைக்கேற்ப, புஷ் காக் தேவைக்கேற்ப, சிமெண்ட் தேவைக்கேற்ப, மெல்லிய மணல் தேவைக்கேற்ப, ஓல்ட் ஊங் வாட்டர் க்ளோசஸ் தேவைக்கேற்ப, ஊரினால் வித் அசோசரிஸ் தேவைக்கேற்ப, பிரிக்ஸ் தேவைக்கேற்ப, சிவ் பைப்பை ஓர் PVC பைப்பை வித் பைட்டிங்ஸ், நீர் தேவைக்கேற்ப, வால்வு தேவைக்கேற்ப, கிளாக் தேவைக்கேற்ப. இதை செய்வதற்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள், இயந்திரங்களை சேகரிப்போம். நீர் வழங்கல் நிறுத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். சட்டத்தின் மீது செங்குத்து மற்றும் கிடைமட்ட ஆதரவு பார்களை ஒன்றிணைந்து அவற்றை இறுக்குவதன் மூலம் சட்டத்தை அமைக்கவும். 2 ஃபிக்சிங் மவுண்ட்களை தொட்டியின் பக்கங்களில் ஸ்லைட் செய்து அவை பாதுகாப்பாக பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். செங்குத்து ஃப்ளஷ் குழாயை தொட்டியின் அடிப்பகுதியில் வைத்து தொட்டியை சட்டத்தில் பாதுகாக்கவும். சட்டத்தின் கீழ்ப்பகுதியில் ஃப்ளஷ் டேங்கை செருகவும் மற்றும் கிளிப் செய்யவும். சட்டத்தின் மீது 90 டிகிரி கழிவு குழாய் முழங்கைக்கான கிளாம்பை நிறுவவும். ஸ்பிரிட் அளவை பயன்படுத்தி கழிவு குழாயின் மையத்தை கடுக்கும் செங்குத்து கோட்டை வரையவும். தரையிலிருந்து அளந்து தரையிலிருந்து 400 மில்லிமீட்டர் தொலைவில் ஒரு நிலையான கிண்ணம் வைக்க 1 மீட்டர் தொலைவில் A குறியை வரையவும் மற்றும் 1.0 மீட்டரில் B ஐ குறிக்கவும். இந்த அளவீடுகள் தேவைக்கேற்ப சரி செய்யப்படலாம். குறி Bயில் வெளியேற்றத்தின் மையத்தின் இடது மற்றும் வலது புறத்தில் சுவர் அடைப்பு குறிகளுக்கு 235 மில்லிமீட்டர் துளைகளை வரையவும். 90 டிகிரி கழிவு குழாய் முழங்கை கிளைம்பில் பொருத்துவதன் மூலம் சட்ட சபையை முடிக்கவும். அலகு இடத்தில் வைத்து நீர் வழங்கல் மற்றும் கழிவு குழாயின் நிலையை சரிபார்க்கவும். நிறுவலின்படி கிடைமட்டமாக அல்லது செங்குத்தாக 90 டிகிரி கழிவு குழாய் முழங்கையை கையாளவும். தேவைப்பட்டால் PVC குழாய்களை பயன்படுத்தி இணைப்பை மாற்றவும். அலகு சுவரிலிருந்து குறைந்தபட்சம் 230 மில்லிமீட்டர் தொலைவில் இருப்பதை உறுதி செய்து அலகு கால் அடைப்புக்குறிகளுக்கான துளைகளின் இடங்களை குறிக்கவும். இன்லெட் பிளாக்கை அகற்றி கேஸ்கட்களை இன்லெட் மற்றும் அவுட்லெட் பைப்பில் ஸ்லைட் செய்யவும். கழிப்பறையுடன் இன்லெட் குழாயின் பொருத்தத்தை சோதிக்க நீர் நுழைவாயிலில் உள்ள சுவர் திறப்புகளுக்குள் நுழையும் குழாயை ஸ்லைட் செய்யவும். காட்டப்பட்டுள்ள இடத்தில் சுவருக்கும் கழிப்பறைக்கும் இடையே உள்ள தூரத்தை கவனியுங்கள். இன்லெட் குழாயின் அதிகப்படியான நீளம் Aவை அளவிடவும். கழிப்பறையை அகற்றவும். அதிகப்படியான நீளம் Aவை அகற்றுவதன் மூலம் சரியான நீளத்திற்கு நுழைவு குழாயை வெட்டி தாக்கல் செய்யவும். கழிப்பறையுடன் அவுட்லெட் குழாயின் பொருத்தத்தை சோதிக்க கழிவு கடையின் சுவர் திறப்புகளில் அவுட்லெட் பைப்பை ஸ்லைட் செய்யவும். காட்டப்பட்டுள்ள இடத்தில் சுவருக்கும் கழிப்பறைக்கும் இடையே உள்ள தூரத்தை கவனியுங்கள்.
அவுட்லெட் குழாயின் அதிகப்படியான நீளம் B அளவிடவும். கழிப்பறையை அகற்றவும். அதிகப்படியான நீளம் Bயை அகற்றவும். அதன் மூலம் சரியான நீளத்திற்கு அவுட்லெட் பைப்பை வெட்டி தாக்கல் செய்யவும். கேஸ்கெட் பள்ளங்களில் சிலிகான் சீலன் சேர்க்கவும். திட்டமிடப்பட்ட ஸ்ட்ரூட்களில் கழிப்பறையை ஏற்றவும். ஸ்பிரிட் அளவை பயன்படுத்தி கழிப்பறையை சமன் செய்யவும். சுவருடன் கழிப்பறையை பாதுகாப்பதற்காக ரப்பர் வாஷர், ஃபிக்சிங் நட்களை செருகவும். ஸ்ட்ரூட்டின் கூடுதல் நீளத்தை வெட்டி பிளாஸ்டிக் தொப்பிகளை வைக்கவும். கசிவுகளை சரிபார்க்க கழிப்பறையை ஃப்ளஷ் செய்யவும். இறுதியாக இணைப்புகளை மூடவும். இப்போது சுவரில் சிறுநீர் கழிப்பிடத்தை நிறுவுவோம். சிறுநீர் கழிப்பதற்கு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். மையக்கோட்டை வரைந்து சுவரில் உள்ள பரிமாணங்களை சரியாக அமைக்கவும். சிறுநீர் கழிப்பிற்கு ஆதரவை வழங்குவதற்காக சுவரில் ஒரு மவுண்டிங் போர்டை பொருத்தவும். வானிலைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட ஓட்டுப்பலகையை பயன்படுத்தவும். நீர் வழங்கல் எங்கு இருக்கும் என்பதை தீர்மானிக்கவும். அதற்கேற்ப நீர் இணைப்பை சேர்க்கவும். 24 அங்குல உயரத்தில் சரியான இடத்தை குறிக்கவும். ஹேங்கர் திருகுகள் பொருத்தப்படுவதற்கு பைலட் துளைகளை துளைக்கவும். 24 அங்குலங்கள் தரையிலிருந்து சிறுநீர் விளிம்பு வரை அளவிடப்படுகின்றன. குறிக்கப்பட்ட இடத்தில் நீர் வழங்கல் வரிசையுடன் கழிநீர் பாதையை இணைக்க தேவையான உலர்வாலை அகற்ற உலர்வால் ட்ரம்பம் பயன்படுத்தப்படும். குழாயை விரும்பிய இடத்தில் வைப்பதற்கு முன் ஒரு அடைப்பு வால்வை சேர்க்கவும். இதன் மூலம் தேவைப்படும் போது தண்ணீர் விநியோகத்தை எளிதாக நிறுத்த முடியும். சிறுநீர் சுவரில் தொங்கும் கருவிகளை அந்த நிலையில் ஏற்றவும் மற்றும் ஒரு தச்சர் நிலை அல்லது ஆவிய அளவை பயன்படுத்தி ஹேங்கர்கள் அதே மட்டத்தில் பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். வால் ஹேங்கர்களை சுவருக்கு மட்டுமல்ல, முன்பு இணைக்கப்பட்ட மரத்தாலான மவுண்டிங் போர்டுக்கும் திருகவும். சிறுநீர் அடிப்பகுதியில் இருக்கும் உலோகத்தின் வளையத்தில் ஒரு அடுக்கை ஒரு வடிகட்டியை துளைக்குள் வைத்து இறுக்கமாக மூடவும். வடிகட்டியின் கீழ் ரப்பர் மற்றும் உலோக துவைப்பிகளின் கலவையை சேர்த்து நட் உதவியுடன் பாதுகாக்கவும். PVC சிமெண்ட் கரைப்பான் மூலம் கழிவு குழாயுடன் கழிவு கடையை இணைக்கவும். இறுதியாக சிறுநீர் கழிப்பிடத்தை தூக்கி வால் ஹேங்கர்களுக்கு மேலே பிடித்து கழிவு வெளியேறும் இடத்திற்கு ஏற்ப சீரமைக்கவும். கழிவு திறப்பு சிறுநீர் கழிப்பிடத்திற்கு பின்னால் இருக்கும் வகையில் அதை இணைக்கவும். அதை ஹேங்கர்களில் வைக்கவும். சுவரில் இறுதியாக பிடிக்க திருகுகளை இறுக்கவும். நீர் விநியோகத்தை ஃப்ளஷிங் தொட்டியுடன் இணைத்து ஏதேனும் கசிவு உள்ளதா என சரிபார்க்கவும். சிறுநீர் கழிப்பறைகளில் உள்ள பொறிகளை புரிந்து கொள்வோம். ஒரு நிலையான சிறுநீர் குழாயில் பாட்டில் டிராப் அல்லது பி டிராப் எனப்படும் குழாய் உள்ளது. அங்கு சிறுநீர் மூலம் அனைத்து நீரும் அதில் சுத்தப்படுத்தப்படுகிறது. இந்த பாட்டில் பொறி அல்லது பி பொறி வளிமண்டலத்தில் கழிநீர் வாயுக்கள் வெளியேறுவதை தடுக்க ஒரு நீர் முத்திரையை உருவாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பெரும்பாலான நீர் இல்லாத நீரற்ற சிறுநீர் கழிப்பறைகள் ஒரு உள்ளமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பொறியை கொண்டுள்ளன. இது 2 முக்கிய நோக்கங்களுக்கு உதவுகிறது. முதலாவதாக, குழாய்களின் கழிவுநீர் இணைப்புகளை அடையும் வரை சிறுநீரின் அடிப்பகுதிக்கு தடையின்றி சிறுநீரின் ஓட்டத்தை அனுமதிக்கிறது. இரண்டாவதாக, இது கழிவுநீர் நாற்றங்கள் வெளியேறுவதை தடுக்கிறது மற்றும் ஓய்வறையின் உட்புறம் காற்றின் தரத்தை பாதிக்காமல் தடுக்கிறது. இந்த வீடியோவில் கீழே உள்ளவற்றை செய்து கற்றுக்கொண்டோம். சுவரில் தொங்கிய நீர் கழிப்பறையை நிறுவவும், சிறுநீர் கழிப்பிடத்தை நிறுவவும், சிறுநீர் கழிப்பறைகளில் உள்ள பொறிகளை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.